மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நடவடிக்கைகள் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இது மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினால ஏதோ விளம்பரத்திற்கு கட்சி என்று இல்லாமல் எல்லா துறை மக்களும் அவர்கள் பயன்பெறும் அளவிற்கு நிகழ்ச்சிகளை நடத்துவதுதான் எங்களது நோக்கம். அதன்படி 2 வாரங்கள் முற்றிலுமாக சேவை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பாஜக தொண்டர்களை இந்த மாவட்டத்தின் தலைவர் குமார் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல ஒரு கேந்திரிய வித்யாலயா என்பது வேறு வேறு மாநிலங்களிலிருந்து மாற்றலாகி இங்கே வந்து மிக மிக குறைந்த செலவில் மிக சிறப்பான பாடத்திட்டத்தை கொடுக்கின்ற பள்ளிகள். நேற்று பல கேந்திரிய வித்யாலயங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாட்டிற்கு சமர்ப்பித்திருக்கிறார். அதே போலதான் நவோதயா பள்ளிகள், கிராமத்து குழந்தைகளுக்கு சரியான கல்வியை, உயர்கல்வியை செலவில்லாமல் கொடுப்பது. ஆனா அந்த நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் தடுத்துட்டாங்க. பல மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், நீட்ல அதிகமாக மதிப்பெண்கள் வாங்குவது அந்த சாமானிய குழந்தைகள் படிக்கின்ற நவோதயா பள்ளிகளிலிருந்து அதிகமான பிள்ளைகள் தேர்வாகி இருக்கிறார்கள் என்று. தமிழகத்துல ஆரம்பத்திலிருந்தே கல்வியை ஒரு அரசியலாக்கி அது தனியார் பள்ளிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை போல மிக மிக குறைந்த செலவில் சாமானிய மக்கள் பலன் பெறும் அளவிற்கு வருகின்ற பள்ளிகளை எல்லாம் தடுத்து விட்டார்கள். நவோதயா பள்ளினாலே ஏதோ ஹிந்தியை சொல்லிக் கொடுக்குற பள்ளி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரியில எல்லா அரசாங்க பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பள்ளிகளா மாற்றி இருக்கிறோம். இதற்கு சாமானிய மக்கள் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் சிபிஎஸ்இ பள்ளியில சேர்க்கணுன்றதுக்காக கடனை உடனே வாங்கி சிலதெல்லாம் வித்து நாங்க குழந்தைங்களை சேர்த்து கொண்டு இருந்தோம். இன்னைக்கு அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இயா மாறுறது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்று. ஆக சமச்சீர் கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணுமே தவிர தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வி என்று சொல்லிவிட்டு ஒரு சாரார் நல்ல கல்வியும் வசதி படைத்தவர்களுக்கு 3 மொழி படிக்கலாம், ஆங்கிலம் படிக்கலாம், டிஜிட்டல் கிளாஸ் இருக்கலாம். ஆனா சாமானிய பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் கொடுக்காம ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு விளம்பர நிகழ்ச்சி மட்டும் நடத்துறாங்க. அதனால எல்லோருக்கும் எல்லா கல்வியும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதான் நமது குறிக்கோள். அதனால கேந்திரிய வித்யாலய பள்ளிகளை அதிகம் நாட்டிற்கு கொடுத்த பாரத பிரதமருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் அங்கன்வாடி ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், காவலர்கள் எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை கூட தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. அதனால தமிழக அரசு ஏதோ எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றிய மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 6 மாசத்துக்கும் எப்படி நிறைவேற்ற போறாங்க? அதனால மக்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆதவர்ஜுனோட டெல்லி பயணத்தை எப்படி பாக்குறீங்க? யாரு டெல்லிக்கு யார் வேணாலும் பதவி போலாம். டெல்லிக்கு போனாலே அதுக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அதுல கை இருக்கிறது ஒன்றும் போனாலே பெரியவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு போறாங்கன்றதும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர் ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா என்னை பொறுத்த மட்டில் உண்மை கரூரில் இருந்து வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும். செந்தில் பாலாஜி ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு அங்க தண்ணி பாட்டில் கடந்ததா, இல்லைன்னா ஏன் குழு அமைக்கல அப்படின்னு அவ்வளவு பேர் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. எல்லோருமே அங்கே சென்று பார்த்தவர்கள். அங்கே இடம் கொடுத்த இடம் குறுகிய இடம். அத மாதிரி ஜெனரேட்டர் ஆஃப் ஆச்சா, கரண்ட் ஆஃப் ஆச்சா, இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க ஜட்ஜு, தனிநபர் ஜட்ஜில் ஒரு விசாரணை போட்டுட்டு அரசு அதிகாரிகளை வைத்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. ஆக நீங்க விசாரணை வெளியே வராம நீங்களா எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொடுத்து பிரஸ் மீட் வச்சா அப்புறம் விசாரணை எதுக்கு? அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாஜக இதுல விளையாடுறது, பாஜக இதுல அரசியல் செய்து. நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு பாஜக போனா நீங்க ஏன் பதறீங்க? உண்மை வெளியே வந்து விடுமோ என்று உங்களுக்கெல்லாம் அச்சம். நாங்கள் என்றுமே மக்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். அதனால
எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். அவர்கள் உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள். எங்கள் தேசிய தலைவரிடம் அவர்கள் அந்த கருத்தை தெரிவிப்பார்கள். அதனால் உண்மை வெளிவருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த குழு மிக உதவி செய்யும் என்பது எனது கருத்து. அப்படி என்றால் பாஜகவை வந்து அதாவது விஜய் வந்து ஆதரிக்கிறதா பாஜக? அதாவது இதுல அரசியல் எது ஆதரிக்கிறது எது எதிர்க்கிறதுலாம் இல்ல. ஒரு அநீதி ஒரு இடத்தில் நடந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் என்பதுதான் இதுல எங்களது கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே செந்தில் பாலாஜி வரும்போது பவர் கட்னாலுமே கடந்த முறை இவர் அமித்ஷா வரும்போது கூட பவர் கட் ஆச்சு. அவர்கள் இல்ல 2026 செந்தில் பாலாஜி போன்றவர்களின் பவர் கட் ஆகுன்றதும் அது காண்பிக்கிறது. அவ்வளவுதான். வன்கொடுமையை பத்தி எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் நடக்கக்கூடிய வன்கொடுமை